நம்ம அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐஃபோனில் 17.0.3 அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்டேட் பண்ணலாமா, இந்த அப்டேட்டில் என்னென்ன டீட்டெயில் இருக்குன்றது பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ நான் வச்சிருக்க மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 14+. ஸோ அப்டேட் ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 17.0.3 அப்டேட்டில் இருக்குது. யூஸ் பண்ணுற மொபைல் வந்து 14+. ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மை ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் செந்தில்குமார். ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜர் அப்டேட் கூட சொல்லலாம். ஸோ நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 15 மொபைல் வச்சுருக்கவங்களுக்கு டேரெக்டாகவே 17 அப்டேட் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் வந்து 14+ன்றனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 16.0.7 நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அந்த அப்டேட்லேருந்து டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 17.0.3 இந்த அப்டேட் எனக்கு கிடச்சிது. ஸோ இந்த அப்டேட்டில் மெயினாக நான் நிறைய நோட்டீஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அனிமேஷனும் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதேமாதிரி ஐகான்ஸு, ஸ்க்ரீன்ஷாட் முதற்கொண்டு எல்லாமே சேஞ்சஸ் ஆகிருக்கு. ஸோ இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் நோட் பண்ண விஷயம் நான் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான அந்த டவுன்லோடிங் டைம் எதுவுமே காமிக்காது. இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஹியூஜான கேம் டவுன்லோட் பண்ணுறீங்க, ஒரு பப்ஜி மாதிரி ஒரு கேம் ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா, இப்போ இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே ஒரு சின்ன டைமர் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகுது. ஃபஸ்ட் எடுத்தோடனே நார்மலாக டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 11 minutes 8 seconds இந்த கேம் வந்து டவுன்லோட் ஆகிடணுன்ற மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள். இந்த கேமோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3.21 GB. ஸோ இந்தமாரி ஒரு சின்ன விஷயம் இதில் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஹை-எண்டட் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ நிமிஷம் அதில் டவுன்லோட் ஆகுது, உங்களோட நெட்வொர்க் ஸ்பீடை பொறுத்து உங்களுக்கு டைம் கால்குலேட் பண்ணி சொல்லுது. ரெண்டாவது எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பிடிச்ச விஜெட்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கான்டெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணிவிட்டு டேரெக்டாக உங்களுக்கு கால் பண்ணுற மாதிரியும் மெசேஜ் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே இங்கே ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு கான்டெக்ட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகே, இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து ஆட் பண்ணவான்னு கேட்கும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிவிட்டேன். இதில் ஒரு நேம் நீங்கள் வேறு ஏதாவது கான்டெக்ட் ஆட் பண்ண போகிறீங்கன்னா இதை மறுபடியும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் எடிட் கேட்கும். ஸோ இதை எடிட் பண்ணிவிட்டு கான்டெக்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ பட்டன்ஸ்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து கால்ஸ், மெசேஜ் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். இப்போ டேரெக்டாக வேணால் நீங்கள் காலும் பண்ணிக்கலாம், இல்லை மெசேஜ் வேணாலும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். மூணாவது கொடுத்துருக்க அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் டைமர் செட் பண்ண முடியும். அதாவது ஸ்டாப் டைமர் வந்து செட் பண்ணிக்க முடியும். சரி, set a timer 10 minutes. 10 minutes starting now. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சிரி சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேட்டு ஹே சிரின்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வெறும் சிரின்னு சொன்னாலே போதும். சிரி ஸ்டாப் த டைமர், it's cancelled. ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டைமரை நீங்கள் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் டைமரும் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் டைமர் செட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மேலே இந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இதுலேருந்து நீங்கள் ஈஸியாக கூட நீங்கள் டைமர் செட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து 2 minutes வச்சு ஸ்டார்ட்னு கொடுத்துட்டிங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா டைமர் ஸ்டார்ட் ஆகிடும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் பாஸ் பண்ணிவிட்டு அன்லிமிட்டட் டைமர் செட் பண்ண போகிறேன்னா, ஸோ உங்களுக்கு கிளாக் ஆப்ஷனில் போனீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வேணாலும் செட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷனை கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எத்தனை டைமர் வேணாலும் நீங்கள் ஈஸியாக ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ரொம்ப ஈஸியான ஆப்ஷன். எனக்கு தெரிஞ்ச ஒரு குட். ஸோ இந்த சமைக்கிறவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டைம் செட் பண்ணலாம், சில பேர் சமைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்துக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். நாலாவதாக கொடுத்துருக்க அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராப் பண்ணுறது. ஸோ உங்களுக்கு ஒரு பிடிச்ச இமேஜ் ஏதாவது ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமேஜ் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை நான் ஜூம் பண்ணுறேன். ஜூம் பண்ணோடனே மேலே பார்த்தீங்கன்னா ஐக்கானில் உங்களுக்கு ஒரு கிராப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணினாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இது கிராப் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் பண்ணுவான்னு கேட்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு எதாவது எடிட் பண்ணணுமான்னு கேட்குது. ஸோ நீங்கள் வேணும்னா அப்படியே டேரெக்டாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரிஜினல் இமேஜ் மாதிரியே உங்களுக்கு சேவ் ஆகிடும். பழைய இமேஜும் இருக்கும், புது இமேஜும் இருக்கும். வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அஞ்சாவதாக கொடுத்துருக்க அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸை டேரெக்டாகவே உங்களால் ஸ்டிக்கர்ஸாக மாற்றிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஏ ஸ்டிக்கர்ஸ்னு இருக்கும். ஸோ இதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டிக்கர்ஸில் போய் ஆட் ஆகிடும். இதில் வேணும்னா நீங்கள் எஃபெக்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட் எஃபெக்ட்னு கேட்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க.
ஸோ ஒரு மாதிரி க்ளோ ஆகிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இது வந்து அவுட்டர் லைன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன் மாதிரி தான் தெரியுது. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே வேணும்னா நீங்கள் இதை கொடுத்துட்டு டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓகே ஆகிடும். இப்போ நான் டன் கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ யூஸ் பண்ண அந்த ஸ்டிக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களோட நார்மல் மெசேஜில் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன், இதில் நான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே ப்ளஸ் ஐக்கன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் ஸ்டிக்கர்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்டிக்கர்ஸ் நீங்கள் வேணால் நீங்கள் இதை சென்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே சென்ட் பண்ணுற ஆப்ஷன் ஆட்டோமேட்டிக்காகவே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஸ்டிக்கர்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை நீங்கள் ரீசெண்டாக ஏதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சிருந்த ஸ்டிக்கர்ஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வேணாலும் டெலீட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு லொக்கேஷன் ஷேர் பண்ணுற மாதிரி அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கூகுள் மேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, அந்த இடத்துக்கு முன்னாடி நீங்கள் போய் ரீச் பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து இன்டிமேட் பண்ணுற மாதிரிலாம் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அஞ்சதாக இருக்க அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீபோர்ட்ஸில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு வேர்ட் டைப் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான சஜஷன் வேர்டு ரொம்ப அக்யூரேட்டாக இருக்க மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து டைம் லைன் டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே டைம் லைன் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக்காக இங்கே எல்இ அப்படின்றது வந்துச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் வேணும்னா இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நடக்கும். அதேமாதிரி இன்னொரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் டைப் பண்ண ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி தமிழ் கீபோர்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஐஃபோன்லேருந்து ஈஸியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்பும் இல்லாமல் உங்களோட தமிழ் லாங்குவேஜை நீங்கள் தாராளமாக டைப் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்ணுறேன்ற ட்ரை பண்ணுற பாருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே அக்யூரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங்குவேஜ் வந்து எடுத்துக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக நடக்குன்றது ஐஃபோனில் நடக்குன்றது எனக்கு அதிகமாக ஆச்சரியமாக இருக்குது. ஆண்ட்ராய்டு ஆப்ஸில் கூட சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக நடக்கும் நம்ம டைப் பண்ணும்போது. பட் ஆனால் ஐஃபோனில் பக்காவாக ரெடி பண்ணியிருக்காங்க. இது ரொம்பவே ஒரு நல்ல விஷயமா தெரியுது. ஆறாவது இருக்க அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமராஸ்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக எடுக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நான் சாட்சி எடுக்கிறேன்ற ஃபீல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட் லைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு கேமரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரிட் லைன் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கேமரா ஓப்பன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன்ஸ் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த கேமரான்னு ஒரு ஆப்ஷனில் போயிட்டு லெவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி கிரிட்டு வேணும்னா நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். இது எனேபிள் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 கட்டமாக பிரிஞ்சிடும். ஸோ எக்ஸாம்பிள் நம்ம காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைன்ஸ் உருவாகிடும். இல்லை எனக்கு லைன்லாம் வேணாம், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கேல் மட்டும் இருந்தால் போதும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். பட் ஆனால் என்னால் இப்போது ஹரிசாண்டலில் காமிக்க முடியல. இப்போ நீங்கள் அந்த சென்டர் பாயிண்ட் ஒரு ப்ளஸ் மாதிரி வருது நீங்கள் பார்க்கலாம். ஸோ அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு நேராக ஒரு கோடு வருது. ஸோ அந்த பேலன்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏழாவதாக கொடுத்துருக்க டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோம் ஸ்க்ரீன் வால்பேப்பர், அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன் லாக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் வால்பேப்பர் செட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்க்ரீன் லாக் பண்ணுறேன், மறுபடியும் ஸ்க்ரீன் ஆன் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு அனிமேஷனை உங்களால் உருவாக்க முடியும். ஆல்ரெடி நீங்கள் நிறைய லைவில் வால்பேப்பர் எடுத்திருப்பீங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக இதில் செட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் நான் இதை காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வால்பேப்பர்ன்ற ஆப்ஷன் போயிடுங்க. ஆட் நியூ வால்பேப்பர்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னா கேலரியில் போய் எடுக்க போகிறேன்னா ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய லைவ் வால்பேப்பர்ஸ் இருக்கும். ஆல்பம்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லைவ் வால்பேப்பர் இருக்கும். நீங்கள் வேறு எதாவது செலக்ட் பண்ண போகிறீங்கன்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா ஒரு அனிமேஷன் மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆகும். ஸோ இதில் நீங்கள் லைவ் வால்பேப்பர் வேணும்னா நீங்கள் கீழே இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எப்படி ப்ளே ஆகுதுன்றதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நீங்கள் லைவ் வால்பேப்பர் செட் பண்ணிங்கன்னா இப்படியே ஸ்ட்ரிக்டாக நின்றும். இல்லை நீங்கள் இதை ஆன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் அது அனிமேஷன் ஆகும். ஓகேங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால்பேப்பரில் நீங்கள் ஏதாவது எஃபெக்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் இந்த லைவ் அனிமேஷனை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களுக்கு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அனிமேஷனே சூப்பராகவே க்ரியேட் ஆகும். உங்களுக்கு வேறு மாதிரி எதாவது நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இது மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது.
உங்களோட ஃபேஸை வந்து கொஞ்சம் டியூன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சேன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் ஓகேன்னா நீங்கள் இங்கே டன் கொடுங்க. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இந்த இதில் லைவ் லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கணும். இந்த லைவ் வால்பேப்பர் ஆன் ஆகிருந்த, அதாவது இந்த லைவ் வால்பேப்பர் ஒர்க் ஆகணும்னா கண்டிப்பாக பேட்டரி சேவர் மோடு ஆனில் இருக்கக்கூடாது, நார்மல் மோடில் தான் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும் தான் இது ஒர்க் ஆகும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சேவ் கொடுக்குறேன். மறுபடியும் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுற பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அனிமேஷன் இருக்க மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ இன்கேஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி சேவர் மோடு ஆன் பண்ணுற பாருங்கள், அந்த எந்த ஒரு அனிமேஷனுமே இருக்காது. ஸோ நார்மலாக இருக்கும், நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்ததாக கொடுத்துருக்க அப்டேட் என்ன பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அப்டேட் தான் நான் நினைப்பேன். ஐஃபோன் யூஸருக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிரி சப்போர்ட் ரொம்ப பிடிக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ஹே சிரின்னு கூப்பிடுவீங்க, இதுக்கப்புறம் அந்த மாதிரி கூப்பிடணும்னு அவசியமே கிடையாது. வெறும் சிரின்னு போட்டிங்கனாலே போதும். ஸோ அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணலாம், நீங்கள் இதில் நார்மலாக எனேபிள் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிரி ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். சிரின்னு வேணாலும் கொடுக்கலாம், இல்லை ஹே சிரி வேணாலும் கொடுக்கலாம், இல்லை வேணாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு கால் கட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு சிரி மூலியமாகவே நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஹேங் அப்னு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே சிரி வந்து கட் பண்ணி கொடுத்துரும். அதேமாதிரி ஆட்டோமேட்டிக் ஆன்சர் கால்ஸும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று காரோட ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணும், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏர்பாட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்கீங்கன்னா ஸோ தாராளமாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். செகண்ட் ஜென்ரேஷன் ஏர்பாட்ஸ் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சிரியோட சப்போர்ட் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹோம் ஸ்க்ரீன் மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஹோம் ஸ்க்ரீனில் எல்லா விஷயத்தையும் நீங்கள் சர்ச் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மேலேருந்து இப்படி ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த சர்ச் பார் வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ செட்டிங்ஸ்ன்னு நான் சர்ச் பண்ணுறேன், இங்கே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்க்குள்ளே ஓப்பன் பண்ணவான்றது ஆட்டோமேட்டிக்காக இங்கே மென்ஷன் ஆகி பாருங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் கோன்னு கொடுத்தேன்னா ஆட்டோமேட்டிக்காகவே செட்டிங்ஸ்க்குள்ளே அதுவே போயிடும். இல்லை நான் வேறு எதாவது பண்ண போகிறேன் வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதாவது யூஸ் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா இங்கே எல்லா செட்டிங், அதாவது எஸ்இடின்ற மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா வேர்ட்ஸுமே உங்களுக்கு வந்து சர்ச் ஆகி வந்துடும். ஸோ இது வந்து ஒரு பெரிய விஷயம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கான ஃபைல் மேனேஜர் ஏதாவது ஃபைல்ஸ் ஏதாவது ஹைட் பண்ணி வச்சுருப்பீங்க, இந்த நேமில் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த ஃபைல் நேம் உங்களுக்கு நேம் தெரியும், ஆனால் அது எங்கே சேவ் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ இது மூலமா நீங்கள் சர்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்தபடியாக கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் சேவ் பண்ணுறீங்க, அந்த காண்டாக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் பெருசாக இருக்கணும். ஸோ அவங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா தாராளமாக இதில் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆடிய ஃபோட்டோ கொடுக்குறேன். ஸோ அவங்களோட அனிமேஷன் எப்படி வரணும், ஸோ அவங்களோட ஃபோட்டோஸ் எப்படி வைக்கணும் அப்படின்ற எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இதை வைக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோ நான் செலக்ட் பண்ணதும் உங்களுக்கான அந்த அனிமேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கணுன்றது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒருவேளை இங்கே ஸ்டைலிஷ் மாற்றணும், இல்லை அனிமேஷன் எஃபெக்ட் நீங்கள் எதாவது மாற்றணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக இதை வச்சுக்கலாம். இப்போ நான் டன் கொடுக்குறேன். ஸோ இந்த காலர் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கண்டினியூ ஆகிடுச்சு. இப்போ நான் ஃபோன் பண்ணால் இந்த மாதிரி தான் அனிமேஷன் வரும்ன்றது தான் அவங்க எக்ஸாம்பிள் காமிக்கிறாங்க. இப்போ நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஸோ மறுபடியும் கண்டினியூ கொடுக்குறேன். இதில் நீங்கள் வேறு எதாவது கிராப் பண்ணி வைக்கணும்னா தாராளமாக இதில் கிராப் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஃபுல் ஸ்க்ரீன் வேணாலும் நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் வேறு எதாவது பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். எடிட் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா வேறு எதாவது நீங்கள் செலக்ட் பண்ணி போகிறீங்கன்னா தாராளமாக பண்ணிக்கலாம். இல்லை கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு எதாவது மாற்ற போகிறீங்கனாலும் தாராளமாக மாற்றிக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை வெளிநாட்டிலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் ஒர்க் ஆகும். ஏன்னா இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஆகலை, அதாவது அவங்களோட ஓன் ஆப். ஓகேங்களா? ஸோ இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதில் மேலே ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆஃப்லைன் மேப்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஆப்ஷன் கிடையாது. நீங்கள் வேணும்னா தாராளமாக இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம், வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும். ஓகேங்களா? அதாவது வெளிநாட்டில் நீங்கள் தங்கியிருக்கீங்கன்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஒவ்வொரு ஆப்புக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன்லேருந்தே ஒரு சில ஷார்ட்கட்லாம் நீங்கள் எனேபிள் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இந்த ஷார்ட்கட் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒய்ஃபை வேணுன்னா நீங்கள் டேரெக்டாக ஒய்ஃபையோட செட்டிங்ஸ்க்கு போய் முடியும். இல்லை மேப்ஸ் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு லொக்கேஷனு, ஷேர் லொக்கேஷன், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒவ்வொரு ஐக்கானுக்கும் ஒரு ஃபியூச்சர் கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கே புரியும். அதேமாதிரி நீங்கள் ஒயர்லெஸ் சார்ஜர் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது டைம் ஸ்டாண்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஒயர்லெஸ் சார்ஜர்லாம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட டேபிள் மவுண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜர் வச்சுருக்கீங்கன்னா இந்த மொபைல் எடுத்து நீங்கள் அதில் வச்சுட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பம் கேலண்டர் மாதிரி ஓப்பன் ஆகி உங்களுக்கு ஒரு டைம் இது மாதிரி ஓப்பன் ஆகும், ஒரு காலண்டர் மாதிரி ஓப்பன் ஆகி உங்களுக்கு டைமர் மாதிரி ஓடிட்டு இருக்கும். ஸோ ஒரு நல்ல ஃபியூச்சர் தான் இது எனக்கு தெரிஞ்சு. பட் ஆனால் என்கிட்ட அந்த காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு இல்லை. நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு சிலருக்கு டிப்ஸ் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன். இப்போ நான் வந்து 17.0.3 அப்டேட்டில் இருக்கேன். இந்த அப்டேட்டில் ஏதாவது பக் இருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், கண்டிப்பாக இருக்குது. நான் வந்து 3 days ஆகுது அப்டேட் பண்ணி. இதில் எனக்கு ஒரு 2 நாள் யூஸ் பண்ணதில் பயங்கரமாக ஹெவியாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரைன் ஆச்சு. பட் ஆனால் ஹீட் ஆன மாதிரி எனக்கு தெரியல.
பட் ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பேட்டரி ட்ரெயின் ஆகிற நிறைய இஷ்யூ இருந்தது. ஸோ நார்மலாக நான் ரெகுலர் யூசேஜ் பண்ணும்போது ஒரு காலையில் நான் சார்ஜ் போட்டு போனேன்னா ஈவினிங் அதாவது நைட் வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock தான் மறுபடியும் வீட்டுக்கு வருவேன். ஸோ எனக்கு வந்து ஒரு 40 இல்லை 50 கிட்ட இருக்கும். பட் ஆனால் இந்த அப்டேட் பண்ண பிறகு எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 25 கிட்ட தான் எனக்கு நின்றுச்சு. என்னடா இதுன்னு பார்த்தா எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு. நான் 17.3 அப்டேட் பண்ணது ஒரு பெரிய ப்ராப்ளமாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு ரீசெட் மட்டும் அடித்தேன். ஓகேங்களா? இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஆனால் இந்த அப்டேட் இந்த செட்டிங்ஸை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஒய்ஃபை பாஸ்வேர்டு இல்லை பேங்க் டீட்டெயில் பாஸ்வேர்டு எல்லாமே ஞாபகம் இருக்கான்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த செட்டிங்ஸை ரீசெட் அடிச்சிட்டிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு எல்லாமே ரீசெட் ஆகிடும். அதாவது உங்களோட சேவ் ஆன பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் எல்லாமே செட்டிங் எல்லாமே ரீசெட் ஆகிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஜென்ரலில் போயிட்டு லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் வெறும் ரீசெண்ட் செட்டிங்ஸ்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆல் செட்டிங்ஸ்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் எதாவது பக் இருக்குது இல்லை பேட்டரி சம்மந்தமான பக் எதாவது இருக்குன்னா கண்டிப்பாக இது சரி பண்ணிவிடும். எனக்கு இப்போ இன்றைக்கி நான் கரண்ட் யூசேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு நான் 94ல் எடுத்துகிட்டு போனேன். ஈவினிங் வரும்போது பழைய பேட்டரி பேக்கப் எனக்கு ரொம்பவே மெயின்டைன் ஆச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் நான் ட்ரிக்ஸ் விட்டுருந்தேன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதை நான் முடிஞ்சளவுக்கு அடுத்த வீடியோவில் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஐஃபோன் சம்மந்தப்பட்ட எல்லா ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் இதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் வரும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தனாலும் மன்னிச்சுக்கோங்க. ஓகேங்களா? எதாவது வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் எவர் ஒன். பை கைஸ், பீஸ் அவுட். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு சந்திப்போம். தேங்க்யூ.